ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று லாங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த வீட் பேரியர் ஷீட்ஸ் எல்லாம் மட்டும் போட்டிருந்தோம். இன்றைக்கி ரோஸ் செடியை உள்ளே வைக்க வேண்டியது தான். லைட்டாக இந்த மாதிரி கீழே லூசன் பண்ணிவிட்டு கார்டன் சாயில் கீழே போட்டு அதுக்கப்புறமா செடியை வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் கார்டன் சாயில் போட்டுடலாம். அதுக்கு மேலே முல்ச் போடணும். இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வார லாங் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 3 மாதத்துக்கு ஒரு தடவை என்னோடய குக்வேர் எல்லாத்தையுமே ஒரு கிளென்சர் போட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன். அப்படி வச்சுட்டோன்னா பார்க்குறக்கு ஷைனிங்காகவே இருக்கும். இந்த பார் கீப்பர் ஸ்ப்ரிங் கிளென்சர் அப்படின்னு ஒரு பவுடர் இங்கே இருக்க எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே கிடைக்கும். அது டால்கம் பவுடர் மாதிரியே இருக்குங்க பார்க்குறக்கு. அதை போட்டு நல்லா ஸ்பாஞ்ச் வச்சே தான் நான் க்ளீன் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்டப்பர்ன் கரையெல்லாம் தாளிப்பு கரண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் கரை இருக்குது. இதுக்கு மட்டும் நான் ஸ்டீல் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ரொம்பலாம் ப்ரெஷர் கொடுத்து க்ளீன் பண்ணணுன்னே இல்லை, பளிச்சுன்னு போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த பவுடரை 2 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டு க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுக்குவேன். அதனால தான் அது எப்போவுமே ஷைனிங்காகவே இருக்குது. நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?